ஸோ சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்ல கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a farmer wants to build a flower bed in parabolic shape for decoration. மேரேஜ்லலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு parabolic ஷேப். இந்த ஷேப்ல parabolic ஷேப்னா நல்லா யூ ஷேப் இப்படி இருக்கு போகுது, சரியா? ஆர்க் இது மாதிரி டெக்கரேஷனுக்கு வைக்கணுன்றாரு. செடி அந்த ஃப்ளார்ஸ்லாம் வைக்கணும்ட்டு மேடப் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் வந்து -x² + 5x, சரியா? வாட் டைப் ஆஃப் பாலினாமியல் இஸ் திஸ்? x² வந்தாவே குவாட்ராடிக் பாலினாமியல், சரியா? குவாட்ராடிக் பாலினாமியல், அவ்வளோதான். குவாட்ராடிக் பாலினாமியல். நெக்ஸ்ட், find the zeros of the polynomial. What do they represent here? Zeros கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So -x² + 5x = 0. அப்ப என்ன பண்ணலாம், காமனா x எடுக்கலாம். -x கூட எடுத்துக்கோ. -x எடுத்துட்டீங்கன்னா +x - 5 = 0 வருமா? இப்போ இந்த உள்ள மல்டிபிள் பண்ணிப்பாரு. -x × x -x² -x × -5 + 5x ஆயிடும், சரியா? அப்ப -x = 0, x - 5 = 0. ரெண்டு சொல்யூஷன் கிடைக்குது. x = 0, x இந்த -5 சைடு வந்துச்சுன்னா x = 5, சரியா? இந்த ரெண்டு ஜீரோஸ். அப்ப ஜீரோல ரூட்ஸ் அப்படின்னா நான் பார்த்திருப்போம், x ஆக்சிஸ்ல அந்த ரெண்டு பாயிண்ட் டச் ஆகி போகும். 0,5ல அது டச் ஆகி போகுது. Find the height of arc at x = 1 cm. அப்புறம் சொல்றாங்க h1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப x -1² + 5 × 1, சரியா? -x². அப்ப -1² 1 தான் வரப்போகுது. -1 + 5, -1 + 5 அப்படின்னும் போது 4 மீட்டர்னு வரப்போகுது, சரியா? அப்ப ஹோட வேல்யூ 4 மீட்டர், சரியா? ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கு. அப்ப -x² + 5x, சரியா? நெக்ஸ்ட் நான் பண்றேன். தேர்ட் கொஸ்டினும் முடிஞ்சிச்சா? What is the maximum value of arc and what value of x does it occur? Maximum value of height எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிராஃப்ல 0, 5 வருதா? அப்போ டோட்டல் வந்து 0 to 5. அப்போ மேக்ஸிமம் வந்து எங்க இருக்கும்? இன்பிட்வீன்ல இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 5/2. அப்போ எக்ஸுக்கு 5/2 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். மைனஸ் அப்படியே இருக்கும். 5/2 whole square, 5/2 whole square plus 5 × 5/2. அப்பனா வரும் மைனஸ் அப்படியே இருக்கும். 5 5 25/4 plus 5 5 25/2. இதோட எல்சிஎம் நான் வரப்போகுது 4 வரப்போகுது. -25 இது வந்து 15 வரப்போகுது. ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுறேன். 50ல 25 போச்சுன்னா 25/4. 25/4 அப்படின்னும் போது எவ்வளோ வரும்? 25/4. 4 6 are 24, 1 0, 4 2s are 8, 2 0, 6.25 meters. So maximum height வந்து 6.25 meters, சரியா? நெக்ஸ்ட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல 2024ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டடியில எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதை கத்துக்கோ. A ball is thrown in the air so that 30 seconds after it shoots. ஸோ ஒரு பாலை பிசிக்ஸ்ல 9th இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாடல்லாம் இது டைம் t0ல இருந்து த்ரோ பண்றாங்க. அப்ப இது என்ன பண்ணுது? அப்படியே டைம் ஏற இப்படி வருது. டைம் மொத்தம் 5 செகண்ட்ஸ் ஆச்சு. அப்படி மேலே போயிட்டு கீழே வந்து வந்துச்சு. மேக்ஸிமம் ஹைட் வந்து 5/2. போன கொஸ்டினுக்கும் இதே தான் நான் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் ஹைட் வந்து டோட்டல் 5. அப்போ மேக்ஸிமம் ஹைட் அதில் பாதி இருக்கும், சரியா? இப்போ நான் ஒரு பால் தூக்கி போடுறேன்னு நினச்சிக்கோ. மொத்தம் 5 செகண்ட்ஸ் ஆகுது. நீங்கள் அதை தூக்கி போட்டு மேலே போயிட்டு கீழே வரத்துக்கு. அப்போ மேலே போகிறதுக்கு 2.5 செகண்டு, கீழே வரத்துக்கு 2.5 செகண்டு.
மேலே போகிறதுக்கு 2.5 செகண்ட், அந்த 2.5 செகண்டில் தான் அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் வந்து h is equal to 25t minus 5t square. சரியா? ரைட் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் காமன் டேர்ம்ஸ் எடுக்கலாம். 5t எடுத்தீங்கன்னா என்ன வரும், 5 minus t equal to 0ன்னு வரும். கரெக்டா? 5t equal to 0, 5 minus t equal to 0. அப்போ 5t equal to 0, 5 minus t equal to 0வா? இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும், t equal to 0ன்னு வந்துடும். இது வந்து இந்த t அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் t ஆகிடும். t is equal to 5. அப்போ ஜீரோஸ்னும் போது 2 ஜீரோஸ் இருக்கு, 0,5. சரியா? 2 ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட் அச்சீவ்டு பை த பால். மேக்ஸிமம் ஹைட் எந்த டைம்ல இருக்கு, 5/2ல தான் இருக்கு. சரியா? இங்கே தான் மேக்ஸிமம் ஹைட் இருக்கு. அப்போ டீக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், 5/2 அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். h max செகண்ட் கொஸ்டினுக்கு h max is equal to, அப்போ என்ன பண்ணிக்க போகிறோம், 25 டீக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், 5/2 minus 5 into t ஸ்கொயருக்கு 5/2 whole square. அப்போனா வரும் 25 into 5, 25 into 5, 5 5 is 25, 5 2 is 10, 12, 125 divided by 2 minus 5 into 5 5 is 25 divided by 4 வந்துரும். அப்போ 125 divided by 2 minus 25 into 5 அதுதான் 125 by 4. LCM எடுத்தா 4 வரப்போகுது. 4னா இங்க 125 into 2 பண்ணினா 250 வரும். 2 2 4 5 250. 250 minus 125 divided by 4. 250 minus 125 பண்ணினா 125 தான் வரப்போகுது. சரியா? 125 divided by 4. இதை டிவைட் பண்ணினா வரும் பாருங்க, 125 divided by 4 பண்ணினா 4 3s are 12, 5 வரும். 4 1s are 4, remaining 1 0.0 போடுவா. 4 2s are 8, 2 0 வரும். 31.25 மீட்டர். மேக்ஸிமம் ஹைட் வந்து 31.25 மீட்டர் h max. சரியா? h max வந்து 31.25 மீட்டர். 2 கொஸ்டின் முடிச்சிட்டுமா? இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், தேர்ட் கொஸ்டின். ஆஃப்டர் த்ரோயிங் அப்வர்ட், how much time did the ball take to reach the height of 30 meter? height கொடுத்துட்டாங்க 30 மீட்டர்னு. சரியா? 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, டைம் கேட்குறாங்க. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 25t, நெக்ஸ்ட் பேஜ் 25t minus 5t ஸ்கொயரு h is equal to. சரியா? இப்படி தானே இருந்துச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்க, ஹெச்சோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 30 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 30 சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன வரப்போகுது, 25t minus 5t ஸ்கொயர் ஈக்குவல் டு 30. இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம் பாரு. இந்த 5t ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 5t ஸ்கொயர், இது வந்து இந்த சைடு வந்து வரும்போது minus 25t ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. கரெக்டாக பார்த்துக்கோ. சரி, எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த சைடு 0ன்னு இருக்க போகுது. 5t ஸ்கொயர் minus 25t plus 30 equal to 0. இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே 5 டேபிள்ஸால் டிவைட் ஆகும். டிவைட் பை 5 பண்ணிட்டீங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் 5t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். 6 வரணும், இங்கே -5 வரணும். கரெக்டாக? 1 into 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே 5ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா இந்த வேல்யூ வருது. ஸோ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ இது வந்து டிவைட் பை 5 பண்ணானா வரும் பாரு, t ஸ்கொயர் வந்துடும். t ஸ்கொயர் மைனஸ் டிவைட் பை 5 பண்ணனா t ஸ்கொயர் மைனஸ் 5t பிளஸ் 6 மல்டிபிள் பண்ணா 6, இங்கே -5 வரணும். 2 3s ஆர் பண்ணினாலே வந்துடும். ஆட் பண்ணா -2 -3 -5 மல்டிபிள் பண்ணா 6 வந்துடும். அப்போ t ஸ்கொயர் மைனஸ் 2t மைனஸ் 3t ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், காமன் டேர்ம்ஸ் எடுத்தனா t காமனாக எடுத்தினா t -2, இங்கேயும் அதே தான் வரும். t -2, இங்கே வந்து -3 போடுவேன்.
minus 3t minus 3 into minus 2 plus 6 equal to 0 வந்துரும். t minus 3 ஒரு சொல்யூஷன், t minus 2 ஒரு சொல்யூஷன். அப்ப t minus 3 equal to 0, t minus 2 equal to 0, t equal to 3, இங்க வரும்போது t equal to 2. ஸோ அப்போ அவன் கேட்ட கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் வந்துச்சுன்னா கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் த்ரோயிங் upward how much time did the ball take to reach to the height of 30 meter? Maximum height 31. இது மேக்ஸிமம் ஹைட்டு 31.25. ரெண்டு இடத்துல 30 வரும். மேலே போகும்போது ஒரு முறை 30 ஹைட் வந்திருக்கும், கீழே வரும்போது 30 ஹைட் வந்திருக்கும். அதனால தான் ரெண்டு சொல்யூஷன் வந்துருக்கு. கரெக்டாக 2 செகண்ட்ஸு 3 செகண்ட்ஸு. ஸோ இங்கேருந்து இது போகும்போது டைம் கரெக்டாக இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்கும், இங்கே நேராக பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ரெண்டு சொல்யூஷன் வந்துச்சு. அதே மாதிரி ஃபைண்ட் டூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் t when the height of the ball was 20 meter. இப்போ நம்ம போட்ட கொஸ்டினே தான் இங்கே 13 எடுத்து போட்டலாம், 30க்கு பதில் 20 எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இதையும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஆல் கொஸ்டினில் ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போனா வரும் 20 is equal to 25t minus 5t square. கொஸ்டின் இதுதானா? ஸோ இதை சால்வ் பண்ணி நான் ஆன்சர் எழுதணும் பார்க்க போகிறீங்க. அப்போ இதே மாதிரி தான் ஈக்குவேஷன் இதுக்கும் ஃப்ரேம் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன்னு வச்சுப்போம். இந்த மைனஸ் 5t ஸ்கொயர் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? 5t ஸ்கொயர் மைனஸ் 25t plus 20 equal to 0. இது ரெண்டுத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு போற மாதிரி 5t square minus 25t plus 20 equal to 0 divided by 5 பண்ணிட்டீங்கன்னா t square minus 5t plus 4 equal to 0 மல்டிபிள் பண்ணா 4 minus 5 வரணும். கரெக்டாக பண்ணுங்க. 4 1 சார் 4 ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா minus 4 minus 1 minus 5 மல்டிபிள் பண்ணா plus 4 வந்துடும். t square minus 4t minus t plus 4 equal to 0. காமன் டேர்ம்ஸ் எடுத்துடலாம். காமன் டேர்ம்ஸ் எடுத்தினா என்ன வரப்போகுது? t எடுத்தினா t minus 4, இங்கேயும் t minus 4 minus 1 போட்டுப்பேன். அப்போ minus t plus 4 ஆகிடும். t minus 1 t minus 4 equal to 0 போட்டுக்கலாம். t minus 1 equal to 0 t minus 4 equal to 0, t equal to 1, t equal to 4. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைம் ஹைட் வந்து 20 மீட்டர் எப்பப்பெல்லாம் இருக்கும்னா டைம் 1 செகண்ட்லையோ 4 செகண்ட்லையோ ஹைட் வந்து 20 மீட்டராக இருந்திருக்கும். சரியா? போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். while playing in a garden Samira show honeycomb and asked her mother what is that. Her mother replied, it is honeycomb made up of honey bees. இந்த ஸ்டோரிலாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹனி பீஸ் இந்த ஷேப்ல இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many zeros are there for the polynomial represented by the graph? how many zeros எத்தனை பாயிண்ட்ல டச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்துருப்போம் 2 பாயிண்ட்ல டச் ஆகுது. ஸோ 2 zeros. செகண்ட் வந்து ரைட் த zeros of the polynomial. ஸோ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடு -7ல டச் ஆகுது, இந்த சைடில் +7. ஸோ -7,7 அது என்ன பாயிண்டோ அதை நோட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. தேர்ட் கொஸ்டின் தான் கரெக்டாக பண்ணும். if the zero of the polynomial are x square plus a plus 1x plus b, zeros வந்து ஆல்பா பீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆல்பா வந்து 2, பீட்டா வந்து -3. then determine the value of a and b. சரியா? determine the value of find a and b. எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டா? சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 2 கொடுத்துருக்காங்களா? சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? ஆல்பா பிளஸ் பீட்டானும் போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணானா வரும் 2 - 3 போது -1 வந்துடும். ஆல்பா இன்டூ பீட்டா பண்ணனா 2 × -3 -6 வரப்போகுது. இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ் +1x ஆல்பா பீட்டானும் போது இந்த இடத்துல -6 தான் வருது. அப்ப -6. இப்ப என்ன பண்ணிக்கலாம்?
இந்த ஈக்குவேஷனோட இதையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி போடலாம். அப்ப ஆல்பா பீட்டா வந்து 6 அவன் கொடுத்த கொஸ்டின் அது இங்க இருக்கு பாரு. அவன் கொடுத்த கொஸ்டினும் எழுதிங்க. இதா எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஏ பிளஸ் 1x பிளஸ் பியா. அப்ப ஏ பிளஸ் எக்ஸ் இருக்கு. ஏ பிளஸ் 1 இடத்துல எதுவும் இல்லைன்னா 1 தான் போட போற. பி பிளேஸ்ல என்ன இருக்கு? -6 இருக்கு. அப்ப b ஓட வேல்யூ -6, a ஓட வேல்யூ 1. இந்த 1 அந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? 1 - 1 0. சரியா? 1 - 1 0. a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ -6. சரியா? புரிஞ்சுச்சா பாரு எப்படி பண்ணன்ட்டு. என்ன பண்ணிக்கிறேன், ஒரு முறை கிளியரா பாத்துக்கோ. அவன் கொடுத்த ஈக்குவேஷனை ஆல்பா பீட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சியா? இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே நம்ம ஃப்ரேம் பண்ண ஈக்குவேஷனையும் அவங்க கொடுத்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ற. பி பிளேஸ்ல -6 இருக்கு, எக்ஸ் பிளேஸ்ல எதுவும் இல்லைன்னா 1. ஸோ 1 = a + 1 இது ஒரு ஈக்குவேஷன். b = -6. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணினா a ஓட வேல்யூ 0, b ஓட வேல்யூ -6. ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நான் கொடுத்துருக்கு ஆர் கொஸ்டின்ல இஃப் த square of difference of the zeros of the polynomial. Square of difference of 0. Difference of 0 அப்படின்னும்போது alpha minus beta வா? Alpha minus beta whole square. அதோட difference of the polynomial value வந்து 144. ஸோ இதோட வேல்யூ 144 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x² + px + 45. x² + px + 45. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணிட்டு வரேன்னு பாருங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ p, சியோட வேல்யூ 45. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா என்ன வரப்போகுது? சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -b/a வா? -p/1 அது அப்படியே போட்டுக்கலாம். ஆல்பா × பீட்டானா p/a 45 வரப்போகுது. சரியா? வேற என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா இருக்கா, இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வந்துடலாம். a - b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² - 2 ஆல்பா பீட்டா இதோட வேல்யூ தான் 144. சரியா? இப்போ இதுல ஆல்பா பீட்டாவோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு 45. இந்த வேல்யூ தெரியாதுல, α² + β². அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -p. சம் ஆஃப் த ரூட்ஸ்னா -p கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்கலாம். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படி பண்ணினா α² + β² + 2 ஆல்பா பீட்டாவா? சம் ஆஃப் த ஸ்கொயர் வந்து -p ஹோல் ஸ்கொயர் = ஆல்பா. அப்ப இந்த ஆல்பா + பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு ஆல்பா + பீட்டாவோட வேல்யூ -p ஹோல் ஸ்கொயர், α² + β² அதுதான் நம்மளுக்கு தெரியாது, +2 ஆல்பா பீட்டாவா? 2 × ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 45. அப்ப 2 × 45 90. ஸோ இது -p ஹோல் ஸ்கொயர்னும் போது p² ஆயிடும். p², இந்த +90 இங்க +90 இருக்கும், அந்த சைடு வந்தா -90. ஸோ α² + β² ஓட வேல்யூ தான் p² -90. சரியா? இதை யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம், ஸோ எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்ல எடுத்துக்கலாம், தெரிஞ்ச ஈக்குவேஷன்ல. அப்ப α² + β² பதில் p² -90 -2 × ஆல்பா பீட்டாவோட வேல்யூ 45. 2 × 45 = 144. அப்ப p² -90 இதுவும் -90 = 144. 90 90 வரும் -180 = 144. அப்ப p² = 144 + 180. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா நான் வரும் பாரு, 144 180 ஆட் பண்ணினா 4 12 320 324. p² = 324. இப்ப 324ல p வந்து நான் வரும் √324. இதை சால்வ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி தரேன். ஒன்னு லாங் டிவிஷன் தெரிஞ்சா லாங் டிவிஷன்ல போடு. லாங் டிவிஷன் தெரியலையா 324 இது மாதிரி போட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வா.
2 1s are 2 remaining 12 2 6 are 12 2 2s are 2 8s are 2 1s are இப்போ ரெண்டு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 9 சாரே 81 எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் ஏற்றணும். ஸ்கொயர் ரூட்னா கியூப் ரூட்னா 3 நம்பருக்கு ஒன்று எடுக்கணும். இது ஸ்கொயர் ரூட் தான். அப்போ 2 2க்கு ஒரு 2 வந்துடும், 2 9க்கு ஒரு 9 வந்துடும். 2 9s are 18. அப்போ P யோட